நான் கடவுள் இல்லைன்னு சொல்லணுங்க. நான் செய்யக்கூடிய சேவையை கடவுளுக்கு நிகராக ஒப்பிட்டு பேசாதீங்க. கடவுள் வேற, நான் வேற. நான் வாழ வந்த பூமிக்கு எதையாவது செஞ்சுட்டு போகணுன்ற வகையில தான் இந்த மரங்களையும் பிராணிகளையும் இயற்கையையும் விவசாயிகளையும் பாதுகாத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் இந்த மரங்கள் நடுறப்ப 10 பேர் சிரிச்சாங்க. சமூக ஊடகங்களில் இந்த இந்த மரங்கள்லாம் நட்டு வச்சு நான் மக்களுக்கு விழிப்புணர்வு பேசப்ப 1000 பேர் பார்த்தாங்க, அப்புறம் 10,000 பேர் பார்த்தாங்க, அப்புறம் 1,00,000 பேர் பார்த்தாங்க. இன்றைக்கு 10 கோடி பேர் என்னோட காணொலியை சமூக ஊடகங்களில் பார்க்குறாங்க. அது பார்த்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 10 பேரில் 5 பேர் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க, 2 பேர் சிந்தனை பண்ணுறாங்க, 3 பேர் அது எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய மாற்றங்க. தயவு செய்து என்னை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா புகைப்படம் வேணுமா எடுத்துங்க. தயவுசெய்து வயசு வித்தியாசம் பார்க்காம சில பேர் என் காலெல்லாம் உளுந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க. 68 வயசு ஒரு ஆண்மகன், இன்னொன்று அந்த பெண்மணிக்கு இருந்த ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்களே என் காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க பிள்ளைங்களை விட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் மகானோ பட்டையடிச்சு காவிய உடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லைங்க. தயவுசெய்து சொல்கிறேன், தெரியுங்களா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை அர்ப்பணித்து சேவை செய்யும் இந்த சாதாரண ஒரு மனிதன் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான். நானும் இல்லைன்னா கூட இந்த மரங்கள் நாளைக்கு 4 பறவைகளை வாழ வைக்கும், 4 பூச்சிகளை வாழ வைக்கும், அணிலுக்கு உணவா இருக்கும், குரங்குக்கு சாப்பாடு இருக்கும், 4 நாய்களுக்கு நெகிழா இருக்கும், காட்டுப்பன்றிக்கு வாழ்விடமா இருக்கும். மக்களுக்கு இயற்கை வளங்களை பாதுகாக்க இந்த மரத்துக்கு தான் நட்டு வச்சிருக்கேன். நாளைக்கு நீங்களும் செய்யுங்க. என்னை கடவுளை ஆக்கிடாதீங்க தயவுசெய்து.